வெல்கம் டு புகழாக்கம் சேனல். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாட்டர் டே. வேர்ல்டு வாட்டர் டே அப்படின்றது மார்ச் 22 செலிப்ரேட் பண்ணுறாங்க. மார்ச் 22. இதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா யுனைடெட் நேஷனல் ஜெனரல் அசம்பிளி. அங்கேருந்து 1993 ஆண்டுலேருந்து இப்போ வரையும் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து இது பண்ணுறாங்க. செலிப்ரேஷன் இது வேர்ல்டு வாட்டர் டே வந்து செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா டு ஸ்ப்ரெட் அவேர்னஸ் அபவுட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் பற்றி இம்பார்ட்டன்ஸை வந்து அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக தான். இதோட கோல் இப்போ கரண்ட்டாக இருக்கிற டெவலப்மெண்ட் கோல் அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா வாட்டர் அண்ட் சேஷன்ஸ் ஃபார் ஆல் பை 2030. எல்லாருக்கும் வந்து 2030 தண்ணி வந்து நிறைவாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2024க்கான தீம் என்னது அப்படின்னா வாட்டர் ஃபார் பீஸ். இதோட இப்போ வாட்டர் வேர்ல்டு டே வந்துட்டு ஃபஸ்ட்டு 1993 அப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபஸ்ட்டு என்ன தீம் வச்சுருந்தாங்க அப்படின்னா வாட்டர் ஃபார் லைஃப் தீம் வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம இந்தியாவில் வாட்டர் டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க, நேஷ்னல் வாட்டர் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஏப்ரல் 14 செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து யாருன்னா டாக்டர் அம்பேத்கரோட பர்த்டே அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. நேஷ்னல் வாட்டர் டே வந்து டாக்டர் அம்பேத்கரோட பர்த்டே அன்னைக்கு ஏப்ரல் 14 அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்துட்டு வாட்டர்மேன் அப்படின்றவர் யார் அப்படின்னா ராஜேந்திர சிங். இந்தியாவோட வாட்டர்மேன் அப்படின்றது யாருன்னா ராஜேந்திர சிங். அண்ட் செகண்ட் ஒன்று பார்த்துடலாம், RLV LEX-02 ராக்கெட். அப்போ RLV LEX அப்படின்னா என்னன்னா ரீயூசபிள் லேண்டிங் வெஹிக்கிள் லேண்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ராக்கெட் வந்துட்டு விண்வெளிக்கு அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த ராக்கெட் வந்து திரும்ப வந்து இந்தியாவுக்கே வந்துட்டு லேண்டிங் ஆகிற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. அது பேர் தான் என்னன்னா RLV LEX-02. ஸோ இதுக்கு வந்து என்ன நேம் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ராக்கெட்டுக்கு என்ன நேம் வச்சுருக்காங்கன்னா புஷ்பக் அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. புஷ்பக் அப்படின்ற நேம். இந்த ராக்கெட் வந்துட்டு டெஸ்டிங் பண்ண இடம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்ரதுர்கா, கர்நாடகாவில் இருக்கிற சித்ரதுர்கான்ற பகுதியில் RLV LEX-02 புஷ்பக் என்ற ராக்கெட்டை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்டிங் பண்ணி முடிச்சிருக்காங்க இன்னைக்கு. இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விண்வெளியில் இருக்கிற எக்ஸ்பென்சிவ், இதுக்கு முன்னாடி அனுப்பின ராக்கெட்டில் இருக்க எக்ஸ்பென்சிவ் பார்ட்ஸ், இதுக்கு எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் கொண்டு வரதுக்கும் அங்கேருந்து இது பொருட்கள் கொண்டு வரதுக்கும், அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து துணை வட்டத்தில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்க வந்து சேட்டலைட்டுக்கு வந்துட்டு ஆயில் ஃபில் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ராக்கெட் வந்து அனுப்புறதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து யாரெல்லாம் ISRO, விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர், லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர், இனிஷியல் சிஸ்டம் யூனிட், இவங்க 4 பேரும் இணைஞ்சி இந்த RLV LEX-02 ராக்கெட்டை வந்துட்டு வடிவமைச்சிருக்காங்க. இப்போ ISROவோட சேர்மன் யார் அப்படின்னா கரண்டில் இருக்கிற சேர்மன் வந்து சோமநாத். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பெங்களூர். ISRO ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிறது பெங்களூர். நெக்ஸ்ட் வேர்ல்டு ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட்ஸ். வேர்ல்டில் ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட்ஸ் 2024 யார் இது பண்ணுவாங்க அப்படின்னா ஐக்யூஎஸ்ன்ற ஒரு கம்பெனி வந்துட்டு வேர்ல்டு ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுபடி பார்த்தோன்னா இது வேர்ல்டுலே வந்துட்டு மோஸ்ட் பொல்யூட்டட் கண்ட்ரி யார் அப்படின்னா பங்களாதேஷ். மோஸ்ட் பொல்யூட்டட் கண்ட்ரி வேர்ல்டில் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட். இது இந்தியா வந்து 3rd பிளேஸில் இருக்குது. பொல்யூட்டட் கண்ட்ரியில் இந்தியா வந்து 3rd பிளேஸில் இருக்குது. நியூ டெல்லி வந்துட்டு மோஸ்ட் பொல்யூட்டட் வேர்ல்டுலேயே மோஸ்ட் பொல்யூட்டட் கேபிட்டல் அப்படின்னா நியூ டெல்லி கேபிட்டல்னா நியூ டெல்லி. இந்தியா மோஸ்ட் பொல்யூட்டட் ஸ்டேட், இது வந்துட்டு இந்தியாவில், இது வந்து வேர்ல்டில் மோஸ்ட் பொல்யூட்டட் கேபிட்டல்னா நியூ டெல்லி. இந்தியாவில் மோஸ்ட் பொல்யூட்டட் ஸ்டேட்னா பீகார். கிளீனஸ்ட் ஏர், பொல்யூட்டட் ஏர் இருக்க மாதிரி கிளீனஸ்ட் ஏர் வந்து இந்தியாவில் எங்கே இருக்குது? கிளீனஸ்ட் ஏர் இந்தியாவில் எங்கே இருக்குன்னா லடாக் பகுதியில் இருக்குது. இப்போ ஐக்யூஎஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்து. ஐக்யூவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சுவிட்சர்லாண்டில் இருக்குது. இதோட CEO யாருன்னா க்ளோரி டால்ஃபின் ஹேமர்ஸ்.
ஓகே, இப்போ நம்ம 3 இது பார்த்தோம். ஸோ இதுக்கான கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம் நம்ம. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் குவிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணோம். வாட் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்டு வாட்டர் டே 2024? வேர்ல்டு வாட்டர் டேஸ்க்கான 2024க்கான தீம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் ஃபார் பீஸ். வாட்டர் ஃபார் பீஸ். Which location conducted the testing for the RLV LEX-02 rocket? RLV reusable ராக்கெட் வந்துட்டு அந்த லேண்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ராக்கெட் வந்துட்டு எங்கே வச்சு டெஸ்டிங் பண்ணாங்க அப்படின்னா கர்நாடகா. கர்நாடகாவில் எந்த இடம்? சித்ரதுர்கா. சித்ரதுர்கான்ற பகுதியில் கர்நாடகான்ற ஸ்டேட்டில் வச்சு இது டெஸ்டிங் பண்ணாங்க. Which is the most polluted capital according to the World Air Quality Report of 2024? இதில் என்ன கேட்டாங்க? மோஸ்ட் பொல்யூட்டட் கேபிட்டல். நியூ டெல்லி. தேங்க்யூ.